ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SAMAYAL. இன்றைக்கி நம்ம சமையலில் வந்து இலை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து 1/2 கப்பு பாசிப்பயிறு சிறுபயிறு எடுத்து வச்சுருக்கேன். இது 1/2 கப்பு 100 கிராம் இருக்கும். இதே கப்புக்கு வந்து 2 கப்பு அரிசி மாவு வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு, இது வந்து சுக்கு, ட்ரை ஜிஞ்சர் பவுடரு, அப்புறம் வந்து ஜாகரி, இது ஒரு 4 ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 1/2 கப்புக்கு மேலே இருக்கும், ஒரு சின்ன கப்புக்கு 1 கப்பு துருவின தேங்காய். இது வந்து இதுக்கு கூட சேர்க்குறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாகரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து நம்ம ஃபில்லிங்க்காக இதை வந்து ஃப்ரை பண்ணலாம். எடுத்து வச்சுருக்க இந்த பாசிப்பயிரை வந்து நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். சின்னதாக கொஞ்சம் தீ வச்சுட்டு நம்ம வறுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். ரொம்ப கறியை வறுக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு நல்ல அந்த ஸ்மெல்லு வர்றது வரைக்கும் வறுத்துட்டா போதும். இப்போ வந்து இதை பாசிப்பருப்பு வந்து வறுத்தாச்சு. இதை லைட்டாக பொடி பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப பவுட்ரு பண்ணணும்னு தேவையில்லை. லைட்டாக பவுட்ரு பண்ணி ஒரு சுற்றி எடுத்துடலாம். இப்படி இந்த அளவுக்கு கொஞ்சம் திரு பவுட்ரு பண்ணாலே போதும். இப்போ வந்து இதை வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணியில் வந்து நம்ம பாகு பண்ணிடலாம். வந்து லைட்டாக கரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த வெள்ளை ஜாகரி பாகை வந்து அரிச்சு எடுத்துடலாம். இப்போ அப்போ ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்தால் இதில் கொஞ்சம் பிளாக்கில் ஏதோ வந்திருக்கு, அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போது இதுக்கு கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பை இதுக்கு கூட போடலாம். இது வந்து நம்ம உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு, பணியாரத்துக்குள்ளே வந்து நம்ம வைக்கிறதுக்காக. இப்போ இது கொஞ்சம் இதில் நல்லா கிண்டி எடுத்துடலாம். இந்த தேங்காய் இதிலேருந்து கொஞ்சம் வேவும்ப அந்த வெல்லமும் இது வந்து நல்லா கெட்டியாயிடும். 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டால் போதும். எல்லாம் நல்லா கொஞ்சம் கட்டியாக வந்துடும். நான் நினைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குறைவாக வச்சுட்டு ஜாகரியை உருக்கினாலும் போதும். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆச்சு. அந்த தண்ணி எல்லாம் அதில் ஜாகரி கூட ஒட்டி சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த மாவு கூட எடுத்து வச்சுருக்க ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு, அப்புறம் ஏலக்காய் பவுட்ரு போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து சுக்கு, இஞ்சி பவுட்ரு, அப்புறம் வந்து கொஞ்சமாக ஜாகரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு எவ்வளோ தேவையான அளவுக்கு சூடு தண்ணி விட்டு நம்ம இதை வந்து வெளியில் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணலாம். இப்போ ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ரொம்ப தண்ணி தேவையில்லை, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். இது வந்து நம்ம அரிசி மாவானால் கொஞ்சம் கூடுதல் தண்ணி ஊற்றினாலும் அப்புறம் மாவு வந்து இறுவி கிட்டும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறது நல்லது. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா சூடாக இருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா
ஆறி இருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து யூஸ்வலாக வந்து இந்த இதில் மாவு மிக்ஸ் பண்ணும்போது யாரும் ஜாகரி போட மாட்டாங்க. நான் வந்து ஜாகரி போடாமல் கொஞ்சம் உப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நான் இந்த மாவுக்கும் கொஞ்சம் ஜாகரி போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு வாழை இலையில் வச்சுட்டு அந்த உள்ளே வைக்கிற ஃபில்லிங்கை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் இப்படி இருக்கணும், ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் இப்படி இருக்கணும். அப்போ நம்ம உள்ளே வைக்கும்போது வாழை இலையில் நிற்கும். இப்போ வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஒரு வாழை இலையை கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பிடி அளவுக்கு நம்ம இதை விரித்து விட்டுடலாம். சைடில் ரொம்ப வெடிக்க வேண்டாம், இல்லைன்னா வெளியே வந்துடும். இதிலேருந்து இந்த ஃபில்லிங்கை வந்து வச்சிடலாம். ஒரு பக்கம் வச்சா போதும், ஏன்னா நம்ம இந்த பக்கம் வைக்கும்போது அந்த பக்கம் படும். உங்களுக்கு இனிப்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு வச்சு விட்டுருங்க. இந்த பக்கம் எடுத்து அப்படியே மூடிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இந்த பாசிப்பயிருக்கு பதிலாக நம்ம அது பச்சை பயிறு அதுவும் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து தொலி அப்படி இதில் நம்ம வைக்கும்போது அது தொலியாக வரும். அதனால தான் நான் இது சிறுபயிறு யூஸ் பண்ணேன். சிறுபயிறு பிள்ளைங்களுக்கும் கடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு நம்ம இட்லி குக்கரில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் இப்படி அடுக்கிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இலை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நான் வேக வச்சுருப்பேன். நீங்கள் சிம்மில் வச்சு வேக வச்சா ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம். இது நல்லா சுட சுட நல்லா வெந்திருக்கு, ரொம்ப சூடாக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்போ இது சின்ன பிள்ளைங்களுக்கும் நல்லா இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இதில் நம்ம எல்லாம் ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஜாகரியும் நல்லது, அரிசி, அப்புறம் தேங்காய், பாசிப்பருப்பு, அதனால சின்ன பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.